Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.2ல 5th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா p1 to the power x1 into p2 to the power x2 into p3 to the power x3 into p4 to the power x4 equal to 1,13,400 என்று கொடுத்திருக்காங்க. இதுல p1 p2 p3 p4 அடுத்தது x1 x2 x3 x4 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க 4th சம்ல எப்படி LCM யூஸ் பண்ணி பண்ணோமோ அதே மாதிரி இங்க LCM யூஸ் பண்ணி தான் இந்த p1 p2 p3 p4 அதுக்கப்புறம் x1 x2 x3 x4 ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க p1 p2 p3 p4 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் நெட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பிரைம் நம்பர்ஸை நம்மள அசெண்டிங் ஆர்டர்லயுமே எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து x1 x2 x3 x4 வந்து இன்டீஜர்ஸ் நெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுக்கு LCM வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 1,13,400. இதை நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறேன். எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 3 5 7. இதை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணுறப்பே அசெண்டிங் ஆர்டர் 2 3 5 7ன்னுட்டே பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாகிடும். அப்படின்னா 2 5s are 10, மீதி வந்து எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 13 ஆகும். அப்படின்னா 2 6s are 12, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 14 ஆகும். அப்படின்னா எனக்கு 2 7s are 14, மீதி 2 zeros எழுதிக்கிறேன். திருப்பி இதை 2 டேபிளில் பண்ணுறேன். 2 2s are 4, மீதி எனக்கு 1 வந்து கிடைக்கும். அப்படின்னா இது 16. அப்படின்னா 2 8s are 16. அடுத்து இது 2 3s are 6, எனக்கு மீதி ஒரு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 10 ஆகும். அப்படின்னா 2 5s are 10. அடுத்தது வந்து ஒரு 0 கிடச்சிருக்கு. அடுத்து இதை திருப்பி 2 டேபிளில் வந்து பண்ணேன்னா 2 1s are 2, 2 4s are 8, அதுக்கப்புறம் 2 1s are 2, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா 15. அப்படின்னா 2 7s are 14, மீதி எனக்கு ஒரு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 5 இருக்கும். இப்போ நான் இதை 3 டேபிளில் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால் 2 டேபிளில் பண்ண முடியாது. அதனால் 3 டேபிளில் பண்ணுறேன். 3 டேபிளில் பண்ணேன்னா 3 4s are 12, அடுத்தது மீதி 2 கிடைக்கும். அப்படின்னா இது 21. அப்படின்னா 3 7s are 21. அடுத்து திருப்பி 3 டேபிளில் பண்ணேன்னா 3 2s are 6. அப்படின்னா மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா 3 5s are 15. திருப்பி இதை 3 டேபிளில் பண்ணேன்னா 3 1s are 3, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 17 ஆகும். அப்படின்னா 17 வந்து வராது. அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வரும்னு பார்த்தோம்னா 3 5s are 15, மீதி எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா இது 22. அப்படின்னா 3 7s are 21, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 15 ஆகும். அப்படின்னா 15 ஆகுதுங்கிறப்ப 3 5s are 15. இப்போ இதை திருப்பி 3 டேபிளில் பண்ணேன்னா 3 5s are 15, அதுக்கப்புறம் 3 2s are 6, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா இது 15 ஆகும். அப்படின்னா 3 5s are 15 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. திருப்பியும் 3 டேபிளில் பண்ணேன்னா 3 1s are 3, மீதி எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா 22. அப்படின்னா 3 7s are 21, மீதி எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா 15. அப்படின்னா 3 5s are 15 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை திருப்பி நான் 3 டேபிளில் வந்து பண்ணுறேன். திருப்பி 3 டேபிளில் வந்து பண்ணேன்னா எனக்கு வராது. ஏன் பார்த்தோம்னா இது 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ் கிடையாது. அதனால் இதை நான் 5ஆல் பண்ணுறேன். 5ஆல் பண்ணேன்னா 5 3s are 15ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. மீதி 2 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 25. அப்படின்னா 5s are 25ன்னுட்டு கிடச்சிருக்கும். இதை நான் 5 டேபிளில் பண்ணேன்னா 5 7s are 35, திருப்பி 7 டேபிளில் பண்ணேன்னா 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது நம்ம சால்வ் பண்ணதே அசெண்டிங் ஆர்டரில் தான் இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து பார்க்கணும். 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா 2 to the power 3ன்னுட்டு எழுதிக்கிறேன். இன்ட்டு இது 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா 3 to the power 4. அடுத்தது வந்து 5 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 டைம்ஸ். அப்படின்னா 5 to the power 2. அடுத்தது 7 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 டைம் தான் இருக்குது. அதனால் 7 to the power 1ன்னுட்டு நான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு 1,13,400. அப்படின்னா நான் இங்கே மேலே அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் எழுதிக்கிறேன். p1 to the power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 is equal to 1,13,400. இங்கே எனக்கு p1க்கு பதிலாக 2 வந்து இருக்குது. அப்படின்னா p1 is equal to 2, p2க்கு பதிலாக 3 இருக்குது. அடுத்தது p3க்கு பதிலாக 5 வந்து இருக்குது. அடுத்தது p4க்கு பதிலாக 7 இருக்குது. அடுத்தது எனக்கு x1க்கு பதிலாக 3 இருக்குது, x2க்கு பதிலாக 4 இருக்குது, x3க்கு பதிலாக 2 இருக்குது, x4க்கு பதிலாக 1 வந்து கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு 5th சம்மோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கா. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.